இல்ல நீங்க அவங்க ஏமாறுறாங்க அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதே மக்களை, அதே பகுதியை சேர்ந்த மக்களை அவங்கள நம்பி அந்த கோவிலுக்கு எவ்வளவு ஆதரவு கொடுக்குறாங்க அப்படின்றத நான் என்னோட கண்ணால பாத்திருக்கேன். எவ்வளவு பக்தர்கள் அங்க வராங்க, அவங்கள எவ்வளவு பேர் நம்புறாங்கன்றத நான் பாத்திருக்கேன். அப்போ மக்கள் நம்புறாங்கல்ல மேம். அப்போ கண்டிப்பாமா மக்கள் நம்புறாங்க. எப்படி நம்புறாங்க எனக்கு பதில் சொல்லுங்க. இப்ப அவங்க ஒரு கோவில் இப்பதான் கட்டினாங்க ரீசெண்டா, இன்னும் 1 year கூட ஆகல, ஒரு 7 month தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவங்க வீட்டுலதான் பூஜை பண்ணிட்டு இருந்தாங்க. கரெக்டுங்களா? வீட்டுல பூஜை பண்றவங்களுக்கு எப்படி மலேசியா, சிங்கப்பூர், மத்த மாவட்டங்கள், மாநிலங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? தன்னை இவங்க பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. இவங்க சோசியல் மீடியால தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாங்க. அதாவது உண்மையாவே தெய்வத்துக்கு தொண்டு செய்யறவங்க, உண்மையாவே சில பிரச்சனைகளை அவங்க பணம் எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க விளம்பரம் தேடிக்க மாட்டாங்க. தன்னை நம்பி வரவங்களுக்கு ஏதோ ஒண்ணு அம்பாலாவோட பேரை சொல்லி ஏதாச்சும் ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியை கொடுத்து அனுப்புவாங்களே கண்டி பிரபலத்தை தேடிக்க மாட்டாங்க. இவங்க ஏன் பிரபலம்? எந்த சேனல்ல பாருங்க, பக்தி சேனல்கள்ல மலைக்கா ஓடியது வர என்ன சாதிச்சுட்ட நீ மலைக்கா, நான் கேக்குறேன்.